வணக்கம் காவிரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எஸ் பேங்க்கில் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த சேஞ்ச்டு சர்க்கம்ஸ்டன்ஸ் வாரன்ஸ் அ சேஞ்ச்டு அப்ரோச் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்காங்க. என்ன அப்படின்னா தேர்டு லார்ஜஸ்ட் பேங்க், தட்ஸ் சுமிட்டோமோ மிட்சுயு பேங்கிங் கார்பரேஷன் ஒரு நியர்லி ஒரு 20% ஸ்டேக் ஏற்கனவே இந்த பேங்க்கில் எடுத்துட்டாங்க. திஸ் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கள, லைக் அதர் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி எக்ஸெட்ரா, அவங்ககிட்டேருந்து ஷேர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆர்பிஐ அனதர் 4.99% வரைக்கும் பர்மிட் பண்ணியிருக்காங்க இந்த பேங்க்குக்கு டு அக்வயர் ஷேர்ஸ். இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பேங்க்ஸ்லாம் திருப்பி அவங்கக்கிட்ட விற்பாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ டோட்டலி அபவுட் 24.99% அவங்க ஹோல்ட் பண்ண போகிறாங்க. இவங்க தேர்டு லார்ஜஸ்ட் பேங்க்கு. இப்போ கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜப்பானுக்கு போகும்போது அங்கே கூட என்ன சொன்னாங்கன்னா, நியர்லி அபவுட் $63 பில்லியன் ஜப்பான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் இது நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் தான் சேர்த்துக்கணும் நம்ம. தேர்ஃபோர் இவங்க இந்த பேங்க்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் அந்த கேட்டகரியில் தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நார்மலாக ஜப்பான் அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, அவங்க பிக்கஸ்ட் கிரெடிட்டார் நேஷன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் லாஸ்ட் இயர் கூட பார்த்தோம் நம்ம, கேரி ட்ரேட் இன் ஜப்பான் அப்படின்னு கூட பார்த்தோம். அங்கே நியர் 0% தான் லோன் இஸ் அவைலபிள். ஸோ அங்கே வாங்கி எங்கே ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது மெனி ஆஃப் த பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனோன்னா அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியர் கொலாப்ஸ் சிச்சுவேஷன் வந்துச்சு நிறைய ஷேர் மார்க்கெட்டுக்கு நம்ம பார்த்தோம். அதனால் அவங்க ஒரு பிக்கஸ்ட் கிரெடிட்டார் நேஷனாக இருக்கிறனால த்ரூஅவுட் த வேர்ல்டு நியர்லி $4 trillion இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மேஜர் அமௌண்ட் யூஎஸ் எக்கானமிக்கு தான் போயிருக்கு. இந்தியா ரொம்ப நாளாக வெரி குட் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஜப்பானுக்கு. அதனால் நம்ம இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கண்ட்ரிலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் இந்த இதை எவாலுவேட் பண்ணி ஆகணும் இந்த பேங்க்கு. இன்றைக்கி இந்த பேங்க் அபவுட் 19.6 rupees கோட் ஆகிட்டுருக்கு. இந்த பேங்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் பர் தி நிறைய மீடியா ரிப்போர்ட் படி அனதர் 16,000 crore இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் சைட் ஆஃப் அவங்க ஃபெய்த் இந்த பேங்க் மேலே வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம இதுலேருந்து நம்மளால் யூகிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஒரு எஸ் பேங்க்கோட மெட்ரிக்ஸை குயிக்காக ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 2,371 crores, நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 1,752 crores, அண்ட் டோட்டல் இன்கம் 4,124 crores, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 2,766, ப்ரொவிஷன்ஸ் 284. அது போன தடவை போட்டதோட குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி பெட்டராக இருக்காங்க இப்போ கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர்ஸ் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா 2.5. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் வெரி ஃபேவரபிள். காஸ்ட் டு இன்கம் 67, ரொம்ப ஹை. ஈவன் ஸ்டேட் பேங்க்குக்கு இந்த தடவை கோட் பண்ணியிருக்காங்க 47. அண்டு மித்த பேங்க்ஸ்லாம் அபவுட் லெஸ் தென் 40 கூட நிறைய பேங்க் இருக்குது எஃபிஷியன்சி ரேஷியோ இந்த காஸ்ட் டு இன்கமில். தென் காஸ்ட் ஆஃப் ஃபண்டு பார்த்திங்கன்னா 6.3, 5.7 ரொம்ப ஹைன்னு சொல்லுவோம் நம்ம. காசா ரேஷியோ பார்த்திங்கன்னா 32 அது கூட ரொம்ப லோவாக இருக்குது. சிடி ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை. நார்மலி ஆர்பிஐ என்ன சொல்லுது 75, பட் இவங்க எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸும் ரொம்ப ஹையாக தான் இந்த மாதிரி சிடி ரேஷியோ இருக்கிறது 87.4 அப்படின்னு சொல்லணும். இவங்களோட அசட் குவாலிட்டியை குயிக்காக பார்த்துடலாம். ஜிஎன்பிஏ பார்த்திங்கன்னா 1.6 குறைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. அண்ட் என்என்பிஏ பார்த்திங்கன்னா 0.3%. அண்டு ஸ்லிப்பேஜ் பார்த்திங்கன்னா 1,458 போன தடவையோட இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு CET1 இது கேபிட்டல் பற்றி அந்த அடிக்வசி அந்த இதில் வர ரேஷியோ
அது பார்த்தீங்கன்னா 14% இருக்குது. அண்டு CET1 அந்த மட்டுமே. அண்டு CRAR பார்த்தீங்கன்னா தெர் இஸ் டோட்டல் கேபிட்டல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா த ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரேஷியோ சொல்லுவாங்களா, அது பார்த்தீங்கன்னா 16.2. பட் வந்து RBI என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் அ ப்ரைவேட் பேங்க் ஒன்லி 8% தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கெலாம் 11.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க்கு பார்த்திங்கன்னா 12.1. ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்கும் இது பிகர் பேங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், தென் ஸ்மாலர் பேங்க்குக்கு குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்க இதை பார்த்தோம்னா 16% கிட்ட இருக்காங்க. அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் அப்படின்னா அந்த நியூ இன்வெஸ்டரை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த பேங்க்கில் வந்து இந்த ரேஷியோஸ் மட்டும்தான் ப்ராப்ளமா, இல்லாட்டா இந்த ப்ரீவியஸ் ப்ரொமோட்டர் தான் இந்த ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் ப்ரொமோட்டர்னால நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. அதை வந்து ஒன்று ஒன்றா சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ரேஷியோஸும் சில ரேஷியோஸு பெட்டராக இருக்குது, இன்னும் நிறைய ரேஷியோஸு கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இதே நம்ம ஒத்துக்க தான் வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நியூ இன்வெஸ்டார் அப்படி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அட்வென்ட் அண்ட் கேரில் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவங்க கூட ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ், அவங்க கூட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. நியர்லி 9.2% ஒரு பேங்க்கும், இன்னொருத்தங்க வந்து 4.2% அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த அது மாதிரி நிறைய ஈக்விட்டி பிளேயர்ஸ் வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? நான் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கலன்னா ஏன் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, ஒரு எக்கானமி க்ரோ ஆகணும் அப்படின்னா எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி த பேங்க். பேங்க்கு வந்து நல்லா இருந்தால் தான் அந்த எக்கானமியை க்ரோ பண்ண முடியும். பேங்க்கு நல்லா இல்லை அப்படின்னா அந்த எக்கானமியை க்ரோ பண்ண முடியாது. ஏன்னா இவங்க தான் மணி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லணும். ஈவன் ஆர்பிஐயோட ரோல் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன்லி 15% இந்த மணி க்ரியேஷன். அப்போ பேலன்ஸ் 85% யார் க்ரியேட் பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா பேங்க் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால் இவங்களுடைய மல்டிப்ளையர் இது வந்து அபவுட் 5.5 அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஸோ அதனால் இவங்களுடைய ரோல் வந்து வைட்டலாக இருக்கிறனால எனி பேங்க் வந்து when they are coming out of the problem அதை க்ளோஸாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னா as a investor வந்து நம்ம வந்து we should look for opportunity. நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஜெயிக்க பார்க்கணும். இப்போ என்ன ப்ரெசன்ட் பொசிஷன், அந்த ப்ராப்ளம் இந்த எஸ் பேங்க் என்ன, இவத்த இன்வெஸ்டார் வந்துட்டார் அண்டு வந்து இன்னொரு 16,000 கூட கமிட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இந்த பேங்க்கு ஒரு நல்ல பேங்க்காக வாங்கலாமா இல்லையான்னு எவாலுவேட் பண்ணோம். அதுதான் இந்த வீடியோவோட மெயின் ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ப்ரெசன்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 8,450 crores வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆர்பிஐ ஓரலாக சொன்னாங்க இந்த 81 பாண்ட் இருக்குல்ல, பர்பச்சுவல் பாண்டுன்னு சொல்லுவோம், அது ஹைலி ரிஸ்கி பாண்டு, அதை வந்து பேங்க் வந்து எனி டைம் ரைட் ஆஃப் பண்ணலாம். ஸோ ஆனால் ஹையர் இன்ட்ரெஸ்ட் பேரிங், அதனால் நிறைய பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்டு, ஆனால் ரிஸ்க்கும் இருக்கும். ஆனால் இந்த பேங்க் வந்து ப்ராப்ளத்தில் மாட்டின உடனே இந்த ஆர்பிஐயோட ஓரல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா 8,415 crores என்டையர் ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எந்தவித மேண்டேட்டும் கொடுக்கல அந்த மாதிரி ரிட்டன் கம்யூனிகேஷனில். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னிச்சையாகவே என்ன பண்ணியிருக்காரு, இந்த 81 பாண்டை ரைட் ஆஃப் பண்ணிட்டார். ஸோ அதை காரணம் காட்டி 81 பாண்ட் வச்சுருக்க எல்லா ஹோல்டர்ஸும் என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்டில் போனாங்க. ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக டெசிஷன் கொடுத்தாங்க, இதை மாதிரி ரைட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போயிடுத்து அந்த டெசிஷன். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹைகோர்ட் ஆர்டரை ஸ்டே பண்ணியிருக்காங்க அண்டு இன்னொரு பெஞ்சுக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இதை எக்ஸாமின் பண்ணி அவங்க வேர்டிக்ட் கொடுப்பாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷன். ஆனால் ரைட் ஆஃப் பண்ணது தான். இதுதான் இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷன். இப்போ வந்து புது இன்வெஸ்டார் வராரு. அந்த புது இன்வெஸ்டார் வந்தால் எப்படி இருக்க போகுது நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணலாம். என்ன மாதிரின்னா இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் என்ன
அண்ட் வந்து சப்போஸ் பேங்க்கு ஃபேவரபுளாக இந்த வேர்டிக்ட் வந்தால் என்ன ஆகும், அண்டு பேங்க்குக்கு அகெயின்ஸ்டாக போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத 3 சினாரியோ எடுத்து அந்த கேபிட்டல் அடிக்வசி இந்த பேங்க்குக்கு இருக்கா இல்லையாங்கிறத எக்ஸாமின் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி பேங்க்கை இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் என்னென்ன ஒரு இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்குது. ஒன்று வந்து காமன் ஈக்விட்டி டியர் 1 அப்படின்ட்டு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இட் இன்க்ளூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல், ஈக்விட்டி கேபிட்டல், ப்ரீமியம் ஆன் த ஷேர்ஸு, அந்த ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ், இதெல்லாம் வந்து இதுதான் இந்த CET1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 14% இருக்குது, வெல் அபவ் த லிமிட். 8% தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்குது. நியர்லி 41,755 crores. இது வந்து அப்படியே போன இதுலேருந்து அப்படியே அன்சேஞ்சாக இருக்குது. டியர் 1 கேபிட்டல், தட் இஸ் 81 பாண்டு, அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அது பார்த்திங்கன்னா 14.08, அதையும் சேர்த்தோம்னா 41,985 crores. டியர் 2 பார்த்திங்கன்னா ஒரு 2.1% இருக்குது. ஸோ டோட்டல் கேபிட்டல் ரேஷியோ ஆர் கேபிட்டல் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 16.2. இதுதான் இன்றைக்கி ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அஸ் சச். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பேங்க்கில் வந்து 48,248 crores இருக்குது கேபிட்டல். சப்போஸ் பேங்க்குக்கு ஃபேவரபுளாக வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி இருக்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நான் சொன்னது தான், அதனால் எந்த வித கவலையும் கிடையாது. ஆனால் 81 பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் அவ்வளோதான், அண்டு எந்த காசும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இஃப் இட் கோஸ் அகெயின்ஸ்ட், அதுதான் நமக்கு முக்கியமானது. ஏன் அப்படின்னா இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து ஒய் வந்து இந்த ஷேர் வந்து ரொம்ப லோவாக கோட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அண்டு அதனால் இதை க்ளோஸாக நம்ம எக்ஸாமின் பண்ணால் நமக்கு ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் நான். டோட்டல் டியூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அண்டு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறாங்கன்னு ஒத்துக்கிட்டா 8,400 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டால் நியர்லி 10,000 crores கிட்ட வரும். அந்த 10,000 crores-உம் என்டையராக கொடுக்க சொன்னால் என்ன இருக்க சிச்சுவேஷன், இல்லாட்ட ஒரு 25% கொடுக்க சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதை மட்டும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25% ஆஃப் 8,400 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த CET ரேஷியோ இருக்குது பாருங்கள், அது வந்து ட்ராப்ஸ் 13.3 கிட்ட வரும். அப்போ அந்த டியர் 1 டியர் 2லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 13.37, 2.1, 15.47 போட்டு இந்த மாதிரி. ஸோ எவ்வளோ பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும் அப்படின்னா 70.4 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆகும். சப்போஸ் 50% கொடுக்க சொல்லிட்டாங்க, 50% லாஸு 50% அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த CET1 வந்து 12.59 அப்படின்னு இதாகும். இதே இது வந்து இது என்டையர் இதை ரீஃபண்ட் பண்ண சொன்னாங்க வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11.18 அப்படின்னு வருது. ஸோ 11.26 வித் டியர் 1 அண்ட் டியர் 2 மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2.1 அண்ட் டோட்டலி பார்த்தா 13.36. ஸ்டில் இவங்க வந்து 11.5க்கு மேலே தான் இருக்கிறாங்க. தட் இஸ் ஃபார் பப்ளிக் செக்டார். இது வந்து ப்ரைவேட் செக்டார்னால யூ கேன் சே தட் 8% இருந்தாலே போதும். அண்டு ஸோ வெல் அபவ் த லிமிட். சப்போஸ் 10,000 crore கொடுக்க சொன்னால் கூட என்ன ஆகும் அப்படின்னா 10.65 அது வந்து CET1 அண்டு வந்து மித்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12.82 வருது. ஸ்டில் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனில் தான் இந்த பேங்க் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பேங்க்கு வந்து யார் இனிமேல் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண போகிறா அப்படின்னா இந்த சுமிட்டோமோ மிட்சுயி பேங்கிங் கார்பரேஷன், ஜப்பான்லேயே 3rd largest பேங்க். ஸோ அதனால் இவங்க மேனேஜ் பண்ண போகிறதுனால நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பிறக்குது. இதனால் இந்த பேங்க் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இவங்க ரேஷியோஸு, இந்த அசட் குவாலிட்டிஸு, அந்த எஃபிஷியன்சி சைட்லேயும் ப்ராஃபிட்டபிலிட்டி சைட்லேயும் இவங்களும் ஒர்க் அவுட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண செய்வாங்க இன் ஃப்யூச்சரில். இந்த பேங்க் கான்ஃபிடென்ட்டாக 20 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நினச்சி பாருங்கள், ஜெயிக்கிறதுக்கு தானே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பேங்க் லெவலுக்கு நமக்கு பொறுமை இருக்குமா, அதுதான் பெரிய கொஸ்டின். அவங்க வந்து 5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க, 10 வருஷத்துக்கு கூட வெயிட் பண்ணுவாங்க. நம்மளால் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா?
இதுவும் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ். ஆனால் ஒரு லாங் டேர்மில் வந்து இந்த பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். முந்தி மாதிரி வந்து ப்ரொமோட்டர்ஸ்லாம் ஈஸியாக மணி எடுத்துகிட்டு ஓடிட முடியாது பேங்க்லேருந்து. ஸோ அந்த லெவலுக்கு இன்றைக்கி ரெகுலேஷன்ஸும் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதே மாதிரி ஆர்பிஐ சூப்பர்விஷனும் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இந்த நியூ இன்வெஸ்டார் வந்து பிரிங் அபவுட் எ சீ சேஞ்ச் இன் த பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெரிய மாற்றத்தை இவரால் கொண்டு வர முடியும். ஒரு பேங்க்குக்கு கேபிட்டல் தான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோ வந்து ஆர்பிஐ விதிச்சிருக்காங்க. அது பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பேசல் 3 நார்ம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுபடி தான் எல்லா பேங்க்கும் ரன் பண்ணோம். ஸோ அவங்க வந்து ஒன்று வந்து எவ்வளோ இவங்க வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம், அதுவும் இந்த கேபிட்டலை பேஸ் பண்ணி தான் டிசைட் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் சரியான கேபிட்டல் உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் டெபாசிட் கூட அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த பேங்க்கு வந்து அடிக்குவேட்டாக கேபிட்டல் இல்லையா இருக்கா இல்லையான்னு தெரியுறது எங்கே பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோஸை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே சமயத்தில் என்ன அப்படின்னா இப்போது வந்து ஒருத்தர் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா, லோன் கொடுத்து திருப்பி வரல அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதை எதை போய் ஹிட் பண்ணோம் அப்படின்னா இந்த கேபிட்டலை தான் போய் ஹிட் பண்ணோம். அந்த நீங்கள் எந்த காரணம் கொண்டும் இந்த டெபாசிட்டர்ஸோட மணியை வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அஸ் அ பேங்க் வந்து இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலை தான் போய் ஹிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமேல் தான் டெபாசிட்டர்ஸ்க்கே வரும். அந்த லெவலுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த பேங்க்குக்கு நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இதுதான் என்னுடைய ஒப்பீனியனு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள். ஆனால் இதில் வந்து நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஆனால் நான் எல்லா சிச்சுவேஷனும் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன். பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆகும், நெகட்டிவாக பேங்க்குக்கு அகெயின்ஸ்டாக போனால் என்ன ஆகும், அண்ட் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுடைய வியூ என்னங்கிறத கமெண்ட்டில் கூட தெரிவிங்க. நான் கூட படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் என்னோடய அனாலிசிஸ் ஆஃப் எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த வீடியோவில் வந்து எஸ் பேங்கை பற்றி பேசியிருக்கேன். இது ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்டு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. அண்டு இந்த பேங்க்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் வாங்குங்க. அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.